ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் எதற்கு? இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால், பெரிய பெரிய புத்தகங்களில் இடையே ஒரு நூல் வைத்திருப்பார்கள். எதுவரை படித்தோம், அடுத்து படிக்க வேண்டியது என்ன என்பதற்கு அடையாளமாக அந்த புத்தகத்தில் ஒரு நூலை இணைத்திருப்பார்கள். நாம் படித்து முடித்துவிட்டு அந்த நூலை வைத்து அந்த புத்தகத்தை மூடிவிடுவோம். அந்த நூலுக்கு பெயர்தான் புகநூல். அதை குறிப்பிடுகின்ற பொழுது, ஊரறிந்து பார்ப்பவனுக்கு புகநூல் எதற்கு? ஒவ்வொரு ஊராக பயணம் செய்து அந்த ஊரை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்பவன் புத்தகத்தை படிக்க வேண்டிய தேவை இருக்காது. அவனுக்கு அந்த புத்தகத்திற்கு இடையிலே இருக்கின்ற புகநூல் தேவையில்லை. அவன் நேரடியாகவே ஒவ்வொரு ஊராக அறிந்து பார்ப்பதால் அவருக்கு அந்த புகநூல் தேவையில்லை என்பதைத்தான் ஊரறிந்து பார்ப்பவனுக்கு புகநூல் எதற்கு என்று சொன்னார்கள். அதை நாளடைவில் திரித்து ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் எதற்கு என்று நாம் வழக்கத்திலே பேசி கொண்டு வந்து விட்டோம். இந்த பழமொழிக்கு இதுதான் சரியான பொருள்.